எபிரேயர் 3:18 பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? 19 ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இளைப்பாறுதல் என்பது இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 400 வருஷம் அவங்க அடிமைகளா எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மொத்தம் 430 வருஷம். அந்த 430 வருஷத்துல 30 வருஷம் யோசேப்பு அவங்களோட இருந்த காலத்துல சந்தோஷமா வாழ்ந்த காலங்கள். அது போக 400 வருஷங்கள் அடிமைகளாய் வாழ்ந்த காலங்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள விடுதலையாக்கி அவர்களுக்கென்று சொந்த தேசத்தை கொடுத்து, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்து அங்கே அவங்கள செட்டில் பண்றது தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க நினைத்த இளைப்பாறுதல். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே வந்துடுறாங்க. என்ன இளைப்பாறுதல்னா, தேவனிடத்தில் வருவாங்க, ஒரு அற்புத சுகத்துக்காக வருவாங்க. அற்புத சுகத்தை கொடுத்த உடனே அவங்க வீட்டிலேயே இருந்துருவாங்க, தேவனை தேட மாட்டாங்க. சிலர் திருமணத்துக்காக வருவாங்க, திருமணம் முடிஞ்ச உடனே அந்த தேவை சந்திக்கப்பட்ட உடனே அவர்கள் அதோடு நின்று போயிடுவாங்க. சிலர் வேலை விஷயமா, சிலர் வீடு வேணும், தங்களுக்கு சொந்த வீடு வேணும், இப்படி பல விஷயங்களுக்காக, பிள்ளைகளுக்காக இப்படியெல்லாம் வருவாங்க. அந்தந்த தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே அவங்க தேவனை மறந்து போயிடுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அப்ப கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். ஒரு மனுஷன் கீழ்ப்படியலைன்னா இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாது. இஸ்ரவேலர் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. மோசேயும் சேர்த்து, ஆரோனையும் சேர்த்து தான் அங்கே பார்க்கிறோம். மோசே கீழ்ப்படிலையா? ஆம், தேவன் அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் மோசே என்ன செஞ்சாரு? கண்மலையை அடிச்சிட்டாரு, தன் கோலில் கையில் இருக்கிற கோலை வச்சு அடிச்சிட்டாரு. அதனால அவரும் கீழ்ப்படியில, அவருமே பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கீழ்ப்படியாம போனாங்களா? ஆம், அவங்களும் கீழ்ப்படியாம போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? தேவன் இளைப்பாற பண்ணுவதற்காக அவர்களை அழைத்து கொண்டு வந்த பொழுது வனாந்தரத்திலே வானராக்கினைகளுக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். தங்கள் இச்சையை அவர்கள் வெறுக்காமல் இருந்தாங்க. சாப்பாடு கிடைச்சா நல்ல சாப்பாடை இச்சிச்சு அந்த சாப்பாட்டை அளவுக்கு அதிகமாக அவங்க சாப்பிட்டு அது வாயில் போய் மூக்கு வழியாக வர அளவுக்கு அதை சாப்பிட்டாங்க. தேவன் அவர் சொன்னார், நீங்கள் மன்னாவை எடுத்துக்கொள்ளுங்க, அதை ஒவ்வொரு தலைக்கு இவ்வளோ தான் எடுக்கணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்த்தாங்க. ஓய்வு நாளில் போய் மன்னாவை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார், ஓய்வு நாள்லேயும் போய் மன்னாவை தேடினாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. கீழ்ப்படியாமல் போனதனுடைய விளைவு தான் அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியல. 2 பேர் தான் கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க யாருன்னா யோசுவா, காலேப். சுமார் 6 லட்சம் பேர் எகிப்திலிருந்து வந்தவங்க. அந்த 6 லட்சம் பேர்ல எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க. 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும் தான் ஆண்டவருக்கு உத்தமமாக பின்பற்றினபடினால இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்க பிரவேசிச்சாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் புதுசாக வனாந்தரத்தில் பிறந்தவங்க. 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க. 20 வயசுக்குள்ள
வனாந்தரத்தில் பிறந்தவங்க இருந்தவங்க அவங்கள தான் ஆண்டவர் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அவர் சேர்த்தார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து ஆ 7ஆம் வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானையும் அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு இலைப்பாறுதல் அப்படின்னா, இப்ப நமக்கெல்லாம் என்ன இலைப்பாறுதல்? நித்திய ஜீவனை நம்ம பெறறதா நமக்கு இலைப்பாறுதல். நாம சாகாம நித்திய காலமா இயேசுவோடு வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய இலைப்பாறுதல். நமக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற இலைப்பாறுதல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினது ஒரு நிலம், ஒரு தேசம். ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு ஆண்டவர் இயேசு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்தை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 16ஆம் வசனத்திலிருந்து, அதாவது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவின் அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். இவரை பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல், இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளத்தையே தரித்து கொண்டாராம். எதற்காக? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக. நிறைய பேர் ஒருத்தருடைய பேரை பச்சை குத்திப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க மேலே வச்சிருக்கிற அன்புனால. ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ, இல்லை அவங்கள லவ் பண்ணுறாங்க, அது போல் ஆட்கள் பச்சை குத்திக்கிறாங்க. அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த ராஜ்யத்தில் போய் சேருவதற்காக, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நித்திய ஜீவனை அவர் பெற்றுக்கொள்றதுக்காக அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அச்ச அடையாளங்களையே தன்னுடைய சரீரத்தில் அவர் தரித்து கொள்றார். அது எவ்வளோ பெரிய காரியம்! ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், காயமடைந்தார். அந்த அச்சு அடையாளங்கள் தன் சரீரத்திலையும் அவர் சுமந்து கொள்றார், ஏற்றுக்கொள்றார். இப்படியெல்லாம் எதற்காக? எப்படியாகிலும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவர் கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களை அவர் பெற்றுக்கொள்றதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதோடு கூட இங்கே நாம் பார்க்கிறோம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நாம் எதற்காக விதைக்கிறோம்? நாம எல்லாரும் உயிர் வாழறோம். ஆனா உயிர் வாழ்கிற நாம் விதைக்க வேண்டும். இப்ப எப்படி ஒரு விவசாயி அவனுடைய வேலை விதைக்கிற வேலை, கஷ்டப்பட்டு பாடுபட்டு நிலத்தை உழுது அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாம் குப்பை எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தில் விதைக்கிறாங்க. அவங்க எதை விதைக்கிறாங்களோ அதை அவங்க அறுவடை செய்கிறாங்க. நெல் விதைச்சா நெல் அறுவடை செய்வாங்க, வேர்க்கடலையை விதைச்சா வேர்க்கடலையை அறுவடை செய்வாங்க, மிளகா இல்லை வெண்டைக்காய் இல்லை சுண்டைக்காய் இல்லை கத்திரிக்காய் எதை விதைக்கிறாங்களோ அதுபோல தான் நாம் எதை விதைக்கிறோம்? மாம்சத்துக்கென்று விதைக்கிறோமா, ஆவிக்கென்று விதைக்கிறோமா?
ஏன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய நாம் மாம்சத்திற்கென்று விதைக்கவே கூடாது. மாம்சத்துக்கென்று ஏன் விதைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, கலாத்தியர்ல நீங்க 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் இருந்து வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யம் தான் நம்முடைய லக்கு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக அவர்களுக்கு ஒரு இளைப்பாறும் இடமாக கொடுத்தாரோ, அதுபோல தேவனுடைய ராஜ்யம் தான் நமக்கு இளைப்பாறுகிற ஸ்தலம். நித்திய ஜீவன் தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. இதை நாம் பெற்றுக்கொள்ளாம மாம்சத்திற்கென்று நாம் விதைச்சா இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் வெளியரங்கமா வரும். அப்போ அது நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு சொன்னா, நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அப்போ ஆவிக்கென்று விதைக்க வேண்டும். ஆவிக்கென்று விதைக்கிறதுனா என்ன? 22ஆம் வசனத்துல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்காக விதைக்க வேண்டும். அப்போ அன்பு தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் சாந்தம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், இச்சையடக்கம், இப்படியெல்லாம் பல சுபாவங்கள் இருக்கும். அப்போ ஆவிக்கென்று நாம் விதைக்க வேண்டும். அப்போ அதை தான் நம்ம அறுவடை செய்து கொள்வோம். அப்போ ஆவிக்கென்று விதைச்சு அதை அறுவடை செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதை அல்லாமல் மாம்சத்திற்கென்று நாம் விதைச்சா நிச்சயமா பரலோகத்துக்கு போகவே முடியாது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. என்ன கீழ்ப்படிங்க? மாம்சத்திற்கென்று விதைக்காதீங்க, ஆவிக்கென்று விதைங்க. ஆவிக்கென்று விதைச்சா பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். மாம்சத்துக்கென்று விதைச்சா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பது வரப்போகிற காரியமா இருக்கிறது. கடைசி வரைக்கும் நாம இதுக்காக போராடி கொண்டு தான் இருக்கணும். எப்படி ஆகிலும் பரலோகம் போனோம், எப்படி ஆகிலும் அப்படின்னு அதுக்காக பிரயாசப்பட்டு ஏன்னா இயேசுவே கீழ்ப்படிஞ்சார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்திலிருந்து, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும்
பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன். அவர் நான் தேவனுடைய குமாரன், நான் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கவே இல்லை. அவரே பிதாவை நோக்கி என்ன செஞ்சாரு? அப்படியே மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணாராம், வேண்டுதல் செய்தாராம். அதனால தான் அந்த பயபக்தி நிமித்தம் தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுடைய ஜெபமே அவர் கண்ணீரோடு மிகுந்த சத்தத்தோடு விண்ணப்பத்தோடு பயபக்தியோடு தேவனிடத்தில் அவர் பண்ணின ஜெபம் தான் கேட்கப்பட்டது. அப்படி கேட்கப்பட்டதுனால அவருக்கு என்ன டாஸ்க்னா, எப்படியாகிலும் பிரதான ஆசாரியராய் மாறணும், எப்படியாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியராக மாறணும். அதுதான் அவருக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ அதே போல தேவன் அவரை பிரதான ஆசாரியராய் அவருடைய கீழ்ப்படிதல் வச்சுதான் இன்னைக்கு அவர் பிரதான ஆசாரியர் பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அது போலதான் நாமளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம். அவருக்கு கீழ்ப்படிஞ்சா இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்போம். கீழ்ப்படியலைன்னா இலைப்பாறுதலுக்குள்ள பரலோகத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்கென்று விதைப்போம், தேவனுக்கு கீழ்ப்படிவோம், தேவன் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் இந்த பூமிக்கு உரிய ஆசீர்வாதத்துக்காக அவங்க அந்த இலைப்பாறுதலுக்காக பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தாங்க. அதில் நிறைய பேர் கீழ்ப்படியாதனால அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நாம் எல்லாரும் பரலோகத்துக்காக பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ள பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிற நாம் கீழ்ப்படிதலை இயேசு எப்படி கீழ்ப்படிஞ்சாரோ அவரை குறித்து இன்னும் விரிவாக சொல்லணும்னா, அதாவது மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சார். அது போலதான் நாம கடைசி வரைக்கும் கீழ்ப்படினோம். அப்படி கீழ்ப்படிஞ்சா நமக்கும் நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுப்பார். தாழ்மையா நடந்து கொள்ளணும், பெருமை வேண்டாம், அந்த மாம்சத்தின் கிரியை வேண்டாம். ஏன்னா மாம்சத்துக்கென்று நாம் விதைக்கவே கூடாது, ஆவிக்கென்று தான் விதைக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் 22ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம். ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 24ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை நான் என்ன செய்யறேன், என் சரீரத்தில் தரித்து கொள்றேன். அவரை கையில ஒரு ஆணி குத்திருக்காங்களா, அவரும் ஆணி குத்திக்கிறார். அதுதான் அச்சு அடையாளம். அவரை விழாவில் குத்தி இருக்காங்களா, இவரும் குத்திப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த அச்சு அடையாளங்கள், கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்கள். அப்போ அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவனுடையவர்கள். நாம் யார்? கிறிஸ்துவனுடையவர்கள். நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் இல்லை, பிசாசுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, எந்த மனுஷனுக்கும் சொந்தமானவர்கள் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் சிலுவையில் அறைஞ்சாதான் நம்ம பரலோகம் போக முடியும், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கீழ்ப்படிஞ்சார், அதனால அவர் பெரிய ஒரு பதவியை பெற்றுக்கொண்டார். அதே போல இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அதனால அவர் பரலோகம் சென்றார். பிரதான ஆசாரியராக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் மாறினார், சிலுவையில் வெற்றி பெற்றார். அதுபோல கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை
இச்சைகளை சிலுவையிலே அறைந்து விடுவோம் என்று சொன்னா, அப்பதான் நாமளும் பரலோகத்தை சென்றடைய முடியும், நாமளும் நித்திய ஜீவனை சொந்தப்படுத்தி கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா, கீழ்ப்படியாதவங்களா இருந்தா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவிசுவாசத்தினாலே கீழ்ப்படியாமையினாலே அவங்க அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போனது போல நமக்கும் அந்த நிலைமை தான் உண்டாகும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வராதபடிக்கு நம்மளை தேவன் காப்பாற்றுவாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் அடிமையாக இருந்த பொழுது அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தி சென்றீர். அப்பா, அவர்கள் தங்களுடைய இச்சையினாலும் தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் தாங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததினாலும் தேவனுடைய தாசனாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசினதினாலும் அவர்கள் இச்சித்ததினாலும் அவர்கள் தங்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. அப்படி போல நாங்கள் பிரவேசிக்க முடியாமல் போகாதபடிக்கு தேவனே, உம்முடைய குமாரனாகி இயேசு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனால, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே போனது போல நாங்கள் எங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து, இயேசு தேவனே உமக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவையில் மரித்து உம்முடைய இளைப்பாறுதலில் வந்தது போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்து ஆவிக்கென்று விதைச்சு ஆவிக்கென்று அறுவடை செய்ய, உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ள, உம்முடைய இளைப்பாறுதலில் நாங்கள் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே.